டிசிப்ளின். இதுல இந்த டி இங்கிலீஷ்ல எத்தனாவது லெட்டர்? யாராவது எழுது. நெக்ஸ்ட் நீ எழுது. அடுத்து யாரு? இந்த திருக்குறள் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. இந்த வார்த்தைக்கு எல்லா மொழிகள்லயும் இருக்கிற மரியாதை அதிகம். இதை கடைபிடிச்சீங்கன்னா நீங்க பெரிய ஆளா வரலாம். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸர் கிடையாது. நான் கால்ஸோ டிப்ஸோ ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. முழுக்க என்னுடைய பர்சனல் அனுபவத்தை மட்டும் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது என்னுடைய டிஸ்க்ளைமர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிரேசி ட்ரேடிங்லேருந்து கார்த்திக் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் பார்த்துருப்பீங்க, ஆப்ஷன் பையர் மிக ஜாக்கிரதை. ஏன் இதற்கு ஃப்ரெண்ட்ஸு, ஆப்ஷன் பையிங்கில், அதாவது ஆப்ஷன் அப்படின்னா மொத்தம் 4 வகை இருக்கான்னு பல வீடியோ நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கே தெரியும். அதாவது கால் செல்லர், புட் செல்லர். கால் பையர், புட் பையர். இதுல இந்த கால் செல்லர், புட் செல்லர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களுக்கான உண்டான ஹெட்ஜிங்காக தான் இந்த ஆப்ஷன் பையிங்கே கொண்டு வந்தது. கால் செல்லருக்கும் புட் செல்லருக்காக தான் இந்த ஆப்ஷன் பையிங்கே வந்தது. அப்ப நம்மளுடைய இது எங்க இருக்கணும் அப்படின்னா, ஒருவேளை கால் செல்லர் இல்ல புட் செல்லர் ப்ராஃபிட்டோ ஆர் லாஸோ புக் பண்ணணும். அப்படி நடந்தா மட்டும்தான் ஆப்ஷன் பையருக்கு உண்டான வேலை ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அப்படின்னா ஆப்ஷன் பையருக்கு எந்த ஒரு இதுவும் இங்க வேலையே கிடையாது. இது நல்லா நான் வச்சுக்கோங்க. இன்னைக்கு மார்க்கெட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஓப்பன் வந்து நம்ம R1 கிட்ட ஓப்பன் ஆச்சு. அதாவது 25,271 டச் பண்ணிட்டு அங்கிருந்து மார்க்கெட் எண்ட் ஆனது இங்க 25,144. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்கறதுக்கு வேணா பெரிய ஒரு 100-130 பாயிண்ட் இருக்கிற மாதிரி தோன்றிக்கலாம். ஆனா அந்த ப்ரீமியம் அப்படின்னு யாராவது நோட் பண்ணீங்கன்னு தெரியல, அது சுத்தமா இல்லை ஃபர்ஸ்ட். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது நிஃப்டி 50யோட நான் 19ஆம் தேதியிலேருந்து இந்த ஸ்கிரிப்ட் எடுத்து வச்சுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொல்றேன் அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 19 to 26 வரைக்கும், அதாவது திங்கக்கிழமை வரைக்கும், போன திங்கக்கிழமை வரைக்கும் வச்சுக்கலாம். ஹை எவ்வளோ? ஃபர்ஸ்ட் 24,638, 24,522. அப்ப 622 ஒரு 120 பாயிண்ட்ஸ். ஓகே, இது பாருங்க 24,734, 24,600, இது ஒரு 120 பாயிண்ட்ஸ். ஓகே, 24,750, 24, இது ஒரு 140 பாயிண்ட் வச்சுக்கலாம். 24,867, 24,784, இது குறைஞ்ச, அதாவது ஒரு 89 பாயிண்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 90 பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்துக்கோங்க எப்படின்னு பாருங்க. ஏன்னா எவ்வளோ இதா இருக்கு பாருங்க. 24,858, 24,771. அப்ப இது எவ்வளோன்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இப்ப புரியுதுங்களா என்ன ஆப்ஷன்ல வருதுன்ட்டு? அதாவது கடந்த 10 to 15 நாள் பெரிய இம்பாக்ட் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பெரிய இம்பாக்ட் கண்டிப்பா இல்லை. ஏன் அப்படின்னா கால் செல்லரும் பயப்படல, புட் செல்லரும் பயப்படல. இது நம்ம கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆப்ஷன் பையருக்கு நாம ஒரு ட்ரேடு எடுத்தோம், ஒரு 100 ரூபாய்க்கு எடுத்தோம்னா அது மடமட ஸ்பீடா மொமெண்டம் கொடுக்கணும். அதுதான் ஆப்ஷன் பையருக்கு யூஸ்ஃபுல்.
இல்ல ஒரே இடத்துல நின்னுச்சுன்னா டிகே அப்படிங்கிறதுக்குள்ள மாட்டி ஏகப்பட்ட லாஸ் பண்ணிடுவோம். ஒண்ணு நம்ம ப்ராஃபிட் போகணும், இல்ல நம்ம லாஸ் ஹிட் ஆகணும். அது ஸ்பீடா இருக்கணும், இந்த ஸ்லோவெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனா கடந்த 10 to 15 நாள் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு பிரேக் அவுட்டுக்கு மதிப்பு இல்ல, ஒரு பிரேக் அவுட்டுக்கும் மதிப்பு இல்ல, பிரேக் டவுனுக்கும் மதிப்பு இல்ல, பிரேக் டவுனுக்கும் மதிப்பு இல்ல. எதை ஹை, அதாவது ஹைக்கு எஸ்டர்டே ஹை, வீக்லி ஹை, எது வேணா எடுத்துக்கலாம். அந்த அதுக்கு மேல மூவ்மெண்ட் பண்ணாலும் மதிப்பு இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்ப அதாவது இப்ப என்ன மார்க்கெட்ல சீனாரியோ நடக்குதுன்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்ல ஒரு கேப் டவுன் நடக்குதுன்னா, கேப் அப் நடந்தா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், கேப் அப் நடந்தா யார் பயப்படணும்? கால் செல்லர் பயப்படணும். கேப் டவுன் வந்து யார் பயப்படணும்? புட் செல்லர் பயப்படணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நல்லா நோட் பண்ணிக்கலாம். நீங்க 19 வந்து நீங்க நிஃப்டி, அது பேங்க் நிஃப்டி இன்னும் மோசம். பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா இது பேங்க் நிஃப்டியான்னு நீங்க சொல்லுவீங்க, ஏன்னா பேங்க் நிஃப்டி அவ்வளோ வாழ்த்தாட்டே இருக்கும், ஆனா சுத்தமா மூமெண்டம் இல்லை. இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்களே பார்த்தா தெரியும். இதை 19 வந்து செக் பண்ணி பாருங்க. ஒரு பெரிய இம்பாக்ட் எதுவுமே இல்லை, பிக் இம்பாக்ட் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கால் சைடும் இல்லை, புட் சைடு இல்லை, கால் சைடு இல்லை, புட் சைடுமே இல்லை. அப்ப நம்மளுடைய மார்க்கெட் எந்த சுச்சுவேஷன்ல இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அதாவது இன்னைக்கு செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூடியூப்ல போய் பாருங்க. மோஸ்ட் ஆஃப் யூடியூப் எல்லாமே கதறி இருக்காங்க ஆப்ஷன் பையிங்லான 10 நாளா எது இல்லைன்ட்டு. ஏன்னா அங்க மூமெண்டம் இல்லை. இது இது நம்மளுக்கு எவ்வளோ, அதாவது நம்ம என்ன, இது நம்மளை எப்படி பாதிக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு நாள் பார்ப்போம், 2 நாள் பார்ப்போம், 3 நாள் பார்ப்போம், 4 நாள் மேக்சிமம் பார்ப்போம். 5ஆவது நாள் நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை இன்னைக்கு கண்டிப்பா பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பக்கம் ட்ரேட் போவோம், அன்னைக்கும் லாஸ் ஆகுது. அப்ப ஒரு பிக் மூமெண்ட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நான் வச்சுக்கோங்க, நம்ம அதை வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்ப மார்க்கெட்ல என்ன யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. கால் செல்லரும் பேனிக் ஆகல, புட் செல்லரும் பேனிக் ஆகல. அவங்க பேனிக் ஆனா மட்டும் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட். அவங்க பேனிக் ஆகலன்னா நீங்க எவ்வளவு லட்சம் எவ்வளவு கோடி இருந்தாலும் நம்மளுக்கு லாஸ் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை மட்டும் மறந்துடாதீங்க. இதுதான் இப்ப இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன். இது எப்ப சேஞ்ச் ஆகும்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னும் ஒரு வாரம் கழிச்சு கூட ட்ரேட் போட்டுக்கலாம். ஆனா எக்காந்து கொண்டு லாஸ் ஆயிட்டா கேபிட்டல் இருக்காது. கேபிட்டல் இல்லாதப்ப ஒரு பிக் மூமெண்டம் அப்ப நம்மளால அந்த பிக் மூமெண்ட்டை கேட்ச் பண்ண முடியாது. நல்லா நான் வச்சுக்கோங்க, கேபிட்டல் நம்ம கிட்ட இருக்கிறது அந்த மூமெண்ட்டை கிடைக்கிறப்ப யூஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இது வரைக்கும் ஏதோ லாஸ் பண்ணியிருந்தா கூட ஒரு நல்ல மூமெண்டம் நம்ம கேட்ச் பண்ணிட்டோம்னா அந்த லாஸை ரிகவரி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா பண்ணலாம். ஆனா ஆப்ஷன் பையிங்க அதுக்கு தேவை என்ன? டிசிப்ளின், பேஷன், பொறுமை, அது ரொம்ப முக்கியம் இப்ப நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ரொம்ப நம்மளை சோதிக்கிறாங்க கால் செல்லர்ஸும் புட் செல்லர்ஸும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இல்ல நீங்க எவ்வளவு பெரிய ஜாம்பன் இருந்தாலும் இப்ப என்ன, இப்ப மார்க்கெட்ல யாரு இது பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கேல்பர்ஸ். அதாவது அதிக குவான்டிட்டி கம்மி பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்க பிசினஸ்ல கேள்விப்பட்டீங்க, டர்ன் ஓவர் பேசிஸ், அதாவது அதிகப்படியான வர்த்தகம் லாபம் கம்மி, புரியுதுங்களா? அதை வந்து நீங்க இங்க வந்து ஸ்கேல்பர்ஸ், அதுதான் ஸ்கேல்பர்ஸ். அவங்களோட வேலைன்னா 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் கேப்சர் பண்றது, 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் கேப்சர் பண்றது. ஆனா குவான்டிட்டி இப்போ போறது டபுளா ட்ரிபிளா போட்டுக்குவாங்க.
ஆனா ரிஸ்க்கும் அதிகம். ஒருவேளை அவங்களுக்கு எகேன்ஸ்டா மார்க்கெட் போனா அந்த ரிஸ்க் ஏத்துக்கிறதுக்கு திருப்பி நம்ம கிட்ட கேபிட்டல் பெருசா இருக்கணும். நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்மளுடைய, ஆனா அதுக்காக மார்க்கெட்டையும் விட்டு நம்ம ஒதுங்க முடியாது. மார்க்கெட் எப்ப மொமெண்டம் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெனஸ்டே பார்த்துருப்பீங்க, பேங்க் நிஃப்டி என்னாச்சுட்டு 2 o'clock வரைக்கும் மூமெண்டமே இல்லை. அதுக்கு மேல பிக் மூமெண்டம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஆப்ஷன் பையிங். அதுக்காக நம்ம அந்த சார்ட்டு, அதாவது ஆப்ஷன் பார்க்காம இருக்க முடியாது. பட் ஆனால் கொடுத்தா ஒரு நல்ல ட்ரேடை எடுத்துட்டோம்னா இத்தனை லாஸையும் நம்ம ரெக்கவரி பண்ணிடலாம். அதுல எந்த டவுட்டும் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், அது கன்ஃபார்மா நடக்கும். ஆனா அதுக்கு நம்மளுக்கு தேவை டிசிப்ளின், பொறுமை ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதுல எதையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்ன ஃபர்ஸ்ட் ஒரு கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. அந்த கிளிப்பிங்கோட இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது எவ்வளவு பவர்ஃபுல்லு, அந்த டிசிப்ளினும் பொறுமையுன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். ஏன்னா சோதிக்குது, இப்ப நம்மள மார்க்கெட் ரொம்ப சோதிக்குது. அதனால நம்ம பொறுமையா இருக்கலாம். கண்டிப்பா அதுக்கு உண்டான ஒரு நேரம் வரும், அப்ப நாம யாருன்னு காட்டலாம். ஆனா இப்ப நம்ம டைம் கிடையாது, இது உண்மை ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நாளைக்கு மார்னிங் நான் வீடியோ அப்டேட் பண்ண முடியாது. நாளைக்கு ஒரு நிறைய ஃபங்க்ஷன் இருக்கனால அது அப்லோட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு லெவல்ஸ் வேணா நான் மார்னிங் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்ணிடுறேன். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஜாக்கிரதையா பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கரண்ட் ஒரு 10-15 நாளா சினாரி எப்படி இருக்கு, நாளைக்கு சேஞ்ச் ஆகலாம், இல்ல அடுத்த வாரம் சேஞ்ச் ஆகலாம், இல்ல அடுத்த மாசம் கூட ஆகலாம். பட் ஆனா அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும், பொறுமையா இருக்கணும். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கால் செல்லர், புட் செல்லர் கம்பல்சரி. யாராவது ரொம்ப நாள் நீடிக்க முடியாது, அவங்களாலையும் ஏதோ பண்ணிதான் ஆகணும். ஏன்னா அவங்களும் யாராவது லாபத்துல இருப்பாங்க, நஷ்டத்துல இருப்பாங்க, அது பண்ணிதான் ஆகணும். பட் அது எப்ப நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அப்ப நடக்கிறப்ப நம்ம கவனிச்சு, அது என்ன சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க, கண்குத்தி பாம்பாட்டம் இருக்கணும்ட்டு, அது மாதிரி பார்த்துக்கிட்டு கரெக்டா அந்த பாயிண்டை கேப்சர் பண்ணணும். அதுதான் நம்ம தாரக மந்திரம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக்காந்து கொண்டு லாஸ் ஆகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ராஃபிட்ல மட்டும்தான் இருக்கணும். அப்படியே லாஸ் ஆனாலும் சின்ன லாஸா இருக்கணும், அது ஈஸியா நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லைக்ஸ் போகுது, அதாவது வியூஸ் போகுது, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்ல தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்க. நான் என்ன சொன்னாலும் இதே நான் ஒரு 1000மோ 5000மோ 10,000மோ வாங்கி சொல்லியிருந்தா நீங்க பண்ணிருப்பீங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீயா சொல்றதுனால இதனோட வேல்யூ தெரியல நினைக்கிறேன். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அது முக்கியம் இல்லை, நல்லா நான் வச்சுக்கோங்க. நாம ஆப்ஷன் பையர், ஆப்ஷன் பையர், ஆப்ஷன் பையர். கால் செல்லர் இல்ல புட் செல்லர் ப்ராஃபிட்டோ லாஸோ புக் பண்றப்ப தான் நம்மளுடைய மொமெண்டம் சூப்பரா இருக்கும். அப்போ மட்டும் தான் நம்ம என்ட்ரி ஆகணும். அதை நல்லா நான் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய், குட் நைட்.